ஆதிரா சிங்கிளா தான் வந்தாங்க. நாங்க கேட்டதை விட டபுளா மணி கொடுக்கறேன்னு சொல்லி தனக்கு ஒரு குழந்தை வேணும்னு என்ன கம்பல் பண்ணாங்க. அதுவும் சந்தோஷ் மூலமா தான் வேணும்னு சொன்னாங்க. நாங்களும் சந்தோஷ வரவழைச்சு அவர்கிட்ட இருந்து செம்மன் எடுக்கிறது முடியாத காரியம், அதுக்கு அவர் ஒத்துக்கவும் மாட்டாருன்னு தெரிஞ்சது. என்ன பண்ணலாம்னு நாங்க யோசிச்சப்பதான் அவர் ஏற்கனவே ஸ்பெர்ம் பேங்க்ல ஸ்பெர்ம் டொனேட் பண்ணி வச்சிருந்தாரு. அது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதை நாங்க வாங்கி ஆதிராவுக்கு அது மூலமா ஒரு குழந்தையை உருவாக்கணும். சந்தோஷ்க்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். இன்ஃபேக்ட் அவனுக்கு இப்படி நடந்திருக்குன்னு தெரியவே தெரியாது. பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் நாங்க இப்படி பண்ணிட்டோம். ஐ எம் சோ சாரி சார். நீங்க எல்லாம் ஒரு டாக்டரா? குழந்தை இல்லைன்னு கஷ்டப்படுறவங்களோட வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கற ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்ப இப்படி கேவலமா பணத்துக்காக தப்பா யூஸ் பண்றீங்களே. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? ஏங்க, நீங்க செய்யற வேலைக்கு துரோகம் பண்ணிட்டு எப்படி உங்களால நிம்மதியா வாழ முடியுது? சார், எங்களோட ப்ரொஃபஷனை மீறி நாங்க எந்த தப்பும் பண்ணல. அந்த பொண்ணு கேட்டுச்சு, அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்க போய் தான் அதை நாங்க பண்ணணும். ஹலோ, நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியல. சந்தோஷ் மேல ஆசைப்பட்ட ஆதிரா அவனுக்கு தெரியாம அவன் மூலமா ஒரு குழந்தையை பெத்துக்கிட்டு அவ போய் சேர்ந்துட்டான். அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியாம அம்மாவும் இல்லாம அனாதை ஆயிடுச்சு. அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க. கொரோனா நேரத்துல தங்களோட உயிரையே பணயம் வச்சு மக்களை காப்பாத்துன அந்த மாதிரி டாக்டர்களுக்கு மத்தியில உங்களை மாதிரி டாக்டர்கள் இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கும் கெட்ட பேரு. லட்சுமி மேடம், இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணலாம். இவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதுனால நடந்ததெல்லாம் மாறவா போகுது? சக மனுஷங்களை இங்க கடவுள் மாதிரி பாக்குறாங்கன்னா அது உங்களை மாதிரி இருக்கிற டாக்டர்களை மட்டும்தான். இப்படி புனிதமான ஒரு டாக்டர் தொழில பண்ற நீங்க இப்படி அயோக்கியத்தனம் பண்ணி சம்பாதிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏன் மேடம் போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்க? இப்ப அவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுத்தோம்னா அந்த அவமானம் அவங்க குடும்பத்துக்கும் போய் சேரும். பண்ணாத தப்புக்கு அவங்க வந்து தண்டனை அனுபவிக்கிற மாதிரி ஆயிடும். அதுவும் இல்லாம இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிருச்சுன்னா அது குழந்தைக்கும் தானே சார் அசிங்கம். ஆயுசுக்கும் அது அவன் பேரா ஆயிடும். அபார்ட்மெண்ட்ல பிரதீபா அவ்வளோ தடவை சொன்னா இந்த குழந்தை சந்தோஷோட குழந்தைன்னு. கடைசியில அவ சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு. மேடம், இதுல சந்தோஷ் மேல எந்த தப்பும் இல்லை. இருந்து போனவங்க மேல பழி சொல்ல கூடாதுதான். இருந்தாலும் உண்மை அதுதானே. எது எப்படியோ இனி அவன் ஏன் புள்ளையா ஏன் கூட தான் இருக்கணும்னு அவன் தலையில எழுதி இருக்கு. கடவுளே, தப்பே பண்ணாம இந்த குழந்தைக்கு ஏன் இந்த தண்டனை? பிறந்ததும் அம்மாவை பறி கொடுத்து இவனுக்கு அப்பா பக்கத்துல இருந்தும் சேர முடியாதபடி பண்ணிட்டியே. எல்லாமே முடிஞ்சு போச்சு சார். இது மட்டும் சந்தோஷுக்கு தெரிஞ்சா நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு சார். மேடம், இதுல சந்தோஷ் தப்பு எதுவுமே இல்ல. எல்லாம் ஆதிரா பண்ணுது. சந்தோஷ் கண்டிப்பா புரிஞ்சுப்பான். அப்புறம் அதை பத்தி இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம் மேடம். கொஞ்சம் அமைதியா இருங்க. எப்படி சார் அமைதியா இருக்க முடியும்? இதுவரைக்கும் இந்த குழந்தைக்கு யாரும் இல்ல. ஆனா இப்போ அப்பான்னு குட்டி இருக்கான். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சுதானே ஆகணும். மேடம்,
நீங்க குழந்தையும் சந்தோஷையும் பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா இதுல பாதிக்கப்பட போறது பவிதா. அதை மறந்துட்டீங்க. அத்தை, உங்க மனசுல இது நாள் வரைக்கும் இருந்த கவலையெல்லாம் தீர போதா அத்தை? ஹரி சார், சந்தோஷ் மேல இருக்கிற அக்கறையில உங்களுக்கும் இது குட் நியூஸ் தான். சரி, என்னன்னு கண்டுபிடிங்க பாப்போம். நானே சொல்றேன், சந்தோஷ் அப்பா ஆக போறான். ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இரு. பவி, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு அப்பவே தெரியும். நீ குழந்தை எடுத்து அடிக்கடி கொஞ்சம் போதே நீ அம்மா ஆக போறேன்னு எனக்கு தோணுச்சு. சந்தோஷ்க்கு இது தெரியுமா? தெரியும் அத்தை. 2 பேரும் தான் டாக்டர் கிட்ட போனோம். அப்பதான் டாக்டரே கன்ஃபார்ம் பண்ணாங்க. என்னோட வேண்டுதல் வீண் போகல பவி. கல்யாணமாகி இவ்ளோ நாள் ஆச்சு, இன்னும் வீட்ல விசேஷம் இல்லையா, டாக்டரை பார்க்க சொல்லுங்க, அது இதுன்னு பேசின வாயெல்லாம் இனிமே மூடிடும். உன் அம்மா கிட்ட சொன்னியா? இல்ல அத்தை, இனிமேதான் சொல்லணும். உங்ககிட்ட சொல்லிட்டுதான் அப்புறம் எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு நினைச்சேன். என்னோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. அப்படி எனக்கு ஒரு ஆனந்தமா இருக்கு. சந்தோஷ் இத கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பானே. ஆமா மேடம், வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பா அவன். எங்க இருக்கா சந்தோஷ்? இங்கதான் சார் இருக்கான். அப்புறம் நான் தனியா எங்குமே போக கூடாதா, இப்படி இரு அப்படி இருன்னு என்னென்னமோ சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறான். குழந்தைய இப்பவே பார்க்கணும்னு துடியா துடிக்கிறான். வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறான்ல, அப்படிதான் இருப்பான். இனிமே நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம அபார்ட்மெண்ட்ல யார்கிட்டயும் சொல்லாத. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா, இங்க பல பேருக்கு யாரும் நல்லா இருந்தா பிடிக்கவே பிடிக்காது. சொந்த காசை செலவு பண்ணி நமக்கு கெடுதல் பண்ணுவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் பவி. அப்புறம் இனிமே பைக்ல எல்லாம் போகாத. கேப் புக் பண்ணி போ. தனியா எங்கேயும் போயிடாத. முதல் 3 மாசம் தலை சுத்தல், வாந்தி, மயக்கம் இதெல்லாம் இருக்கும். நெஞ்சு கரிக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி பாட்டில் எப்பவும் வச்சுக்கோங்க கூட. தண்ணி நிறைய குடிச்சிட்டே இரு. சரி அத்தை, நீங்க சொல்றபடிதான் இருப்பேன். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. செல்லம் செல்லம், இங்க பாரு, இங்க பாரு, நான் சொல்றத கேள. உன் அம்மா உன்னை என்கிட்ட கொடுத்துட்டு ஒரேடியா போய் சேர்ந்துட்டா. என் பயம் என்னன்னா, உன்னை நான் எப்படி வளர்க்க போறேன்? டேய், உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு எல்லாரும் கேள்வி மேல கேள்வி கேட்பாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ ஒரு காரணத்தோட தான் என்கிட்ட வந்திருக்க. ஆமாடா, இப்பதான் எனக்கு அது புரியுது. டேய், நீ என்னோட வாரிசுடா. என் புள்ளைய பழி வாங்கணும்னு நினைச்சு உன்னை யாரும் இல்லாத அனாதையா பண்ணிட்டு போயிட்டாலே அந்த ஆதிரா. ஒரு பொண்ணுக்குள்ள இவ்ளோ வன்மம் இருக்க முடியுமா? அது நினைச்சாலே கஷ்டமா இருக்குதுடா. இது பாரு,
இங்க யாரும் எந்த தப்பும் செஞ்சுட்டு தப்பிக்க முடியாதுடா கண்ணா. அவ பண்ண தப்புக்கு தண்டனையா அவ பெத்த புள்ள பக்கத்துல இல்லாம அவ பாட்டுக்கு போயிட்டா. ஆனா நான் என்ன பாவம் பண்ணேன்டா? என்னோட புள்ளைய பிரிஞ்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன மேடம், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல சார், இவனை பத்தி எதுவுமே தெரியாம இருந்தப்போ இவனை நம்ம எப்படி வளர்க்க போறோங்கிற கவலை தான் இருந்துச்சு. ஆனா இப்போ இவன் என் குட்டியோட குழந்தைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை எப்படி அவன் கிட்ட சொல்ல போறோங்கிற கவலை எனக்கு அதிகமாயிடுச்சு. மேடம், ஏன் சொல்லணும்? சந்தோஷ்க்கு தெரியாம தானே இதெல்லாம் நடந்திருக்கு. ஆதிரா பண்ண தப்புக்கு சந்தோஷ் எப்படி பொறுப்பாமா? அது எப்படி சார்? இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது இந்த உண்மை தெரிஞ்சுதானே ஆக போகுது. அதுவும் நமக்கு தெரிஞ்ச இந்த உண்மைய நாமளே மறைக்கலாமா? அது நாம இவனுக்கு செய்யற துரோகம். மேடம், இவனுக்கு இவன் அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கிற வயசு வரட்டும், அப்ப சொல்லுங்க. இப்ப சொல்லி அவனுக்கு என்ன தெரிய போகுது? அதுவும் இல்லாம இது சந்தோஷ்க்கு தான் கஷ்டம். இவனுக்கு என்ன மேடம் குறை? இப்போ உங்ககிட்ட சந்தோஷமா தானே இருக்கா? இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி எப்படி பாத்துக்கிட்டீங்களோ அப்படியே தானே இப்பவும் பாத்துக்கிறீங்க. ஆதிராவோட குழந்தை அனாதை ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு அக்கறையில அப்ப இருந்தீங்க. இப்போ உங்க குடும்ப வாரிசுன்னு இன்னும் அதிகமா அக்கறை காட்டி வளர்க்க போறீங்க. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் தேவைன்னா சொல்லிக்கலாம். மேடம், பொய்மையும் வாய்மை இடத்துன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில நேரங்கள்ல சில இடத்துல உண்மையை மறைக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. இத நான் சொல்லல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் சொல்லிருக்காரு. அதிகமா யோசிக்காம கிச்சன்ல பால் இருக்கு, போய் குழந்தைக்கு எடுத்து கொடுங்க. டேய் தம்பி தூங்குடா. தம்பி தூங்குங்க. என்னாச்சு? சிச்சு. எங்க அத்தை ஷோக்கு போயிட்டாங்களா? ஆமா மேடம், தொட்டி ஆட்டி விடு தூங்கிடுவான்னு சொன்னாங்க. நான் ரொம்ப நேரமா ஆட்டிட்டே இருக்கேன், தூங்கவே மாட்டான். சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க ஓகே. டாய், என்னடா பண்ற நீ? தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வா 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 வா. ஓ அச்சோ அச்சோ, என்ன பண்ற தங்கம்? தங்கமே, உன்கிட்ட பேசின நேரம் இப்போ எனக்கும் இந்த மாதிரி ஒரு குட்டி பாப்பா பிறக்க போகுது. நீ இது வரைக்கும் தனியா இருந்தல்ல, இனிமே உனக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ வர போறாங்க. ஒரு பொறுப்புள்ள அண்ணனா நீதான் அவங்கள பாத்துக்கணும், ஓகேவா? அச்சச்சோ அச்சச்சோ. என்னடா வேணும்? என்ன வேணும்? என்னடா வேணும்? பாருடா, பயங்கர கில்லாடியா இருக்கானே. ஆபீஸ்ல யார்கிட்டயும் இவ்வளவு அட்டாச் ஆகி நான் பார்த்ததே இல்ல. ஆனா உங்ககிட்ட அப்படியே ஒட்டிக்கிட்டானே மேடம். மேடம், நீங்களும் அவன் கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்க. முன்னாடி அவனை பார்த்தாலே உங்க முகம் மாறும், இப்போ ஒரே பாசமலையா கொட்டுதே. நாங்க 2 பேரும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஓ, ஃப்ரெண்டா? நீங்க காட்டுற பாசத்தை பார்த்தா அம்மா புள்ள மாதிரில இருக்கு. அப்படியே சொல்லலாம், அப்படிதானே வச்சுக்கோங்களேன். பெத்தாதான் அம்மான்லாம் இல்ல, அன்பு காட்டுற எல்லாரும் அம்மாதான். இவனும் எங்க குடும்பம் தான். எங்க அத்தைக்கு இவன் முக்கியம், அதனால இவன் எனக்கும் முக்கியம். சோ அப்ப எனக்கும் இவன் உறவு தானே. எங்க அத்தை மேல எனக்கு இருக்கிற அன்பும் பாசமும் அவங்க வளர்க்குற இந்த செல்லத்து மேலயும் இருக்கு. அவங்கள எப்படி நான் பாத்துப்பேனோ அதே மாதிரி இவனையும் நான் பாத்துப்பேன். என்னடா?
அப்படின்னா அவன் பெரிய லக்கி ஃபெல்லோ தான். பாசம் காட்ட அவனுக்கு 2 அம்மா இருக்காங்க. அடடா வாங்க மதர். மதர், இனிமேல் நீங்க இவனை பத்தி கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. தைரியமா ஷோ பண்ணலாம். ரவி மேடம் பாத்துக்குவாங்க. ஏன்னா இவ்வளவு நேரமா இவங்க அவனை கொஞ்சுறதும் அதுக்கு இவன் சிரிக்கிறதும் பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. பாத்தீங்களா அத்தை, இந்த மதனுக்கு கிண்டல? குழந்தைய யாராவது வெறுப்பாங்களா? இவனை எனக்கு பிடிக்கும், ஆனா எக்ஸ்பிரஸ் பண்ண இப்பதான் கொஞ்சம் நேரம் கிடைச்சிருக்கு. என்னடா அத்தை, இவனுக்கு ஒரு நல்ல பேர் சொல்லி சீக்கிரம் செலக்ட் பண்ணணும். அத ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சு ஜமாய்ச்சிடலாம். என்ன சொல்றீங்க? எப்படியும் இவன் நம்ம குடும்பத்துல ஒருத்தன் ஆயிட்டான். அப்ப நம்ம தானே எல்லாமே செய்யணும். என்ன சொல்றீங்க அத்தை? தாராளமா செய் பவி, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க 2 பேரும் மாறி மாறி இவன் மேல அன்பை பொழியும் போது நான் அவனா இருக்க கூடாதான்னு ஃபீல் பண்றேன். சரி, அத்தைக்கிட்ட போறியா? அத்தை என்னடா? புடுங்க இவனை. இந்தாங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, புடிச்சுக்கோங்க இவனை. மாட்டான் பாருங்க. சரி, நான் வரேன் அத்தை. வரேன் மதன். நீதான் பவி இவனுக்கு எல்லாமே செய்யணும். உனக்கும் இவனுக்கும் ஒரு உண்மையான உறவு இருக்கு. அந்த உறவை நான் உன்கிட்ட எப்படி சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. சார், கவர்மெண்ட் ஆபீஸ்னாலே ஏதாவது கேள்வி கேட்டு அலைய விடுவாங்க. இவங்க இங்க என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு ஒரே பயமா இருக்கு சார். அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். இங்க இருக்கிற ஆபீசர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான். சார், பர்த் சர்டிபிகேட் வாங்குற விஷயமா சக்திவேல் சாரை பார்க்கணும். எங்க இருக்காரு? சக்திவேல் சாரா? நேரா போய் லெஃப்ட் திரும்புங்க சார். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே சார், வாங்க மேடம். இந்த நம்பருக்கு தான் சார். சரி, அதையே ஃபாலோ பண்ணிக்கங்க. அடடே ஹரி சார், வாங்க. வணக்கம். உட்காருங்க. உட்காருங்க. ஹரி சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஆ, இவங்க தான் லக்ஷ்மி மேடம். ஓ, இது இவங்க வளர்ப்பு குழந்தை. இந்த குழந்தைக்கு தான் பர்த் சர்டிபிகேட் வாங்க வந்தோம். ஓஹோ, அப்படிங்களா? பண்ணிடலாம் சார். குழந்தையோட அம்மா பேர் என்னன்னு சொல்லுங்க. ஆதிரா. அப்பா பேர் சொல்லுங்க மேடம். மேடம், குழந்தையோட அப்பா பேர் தானே கேட்டேன். அதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? இவனோட அப்பா பேரு தெரியாது. ஓ, சாரி. அப்படி பிறந்த குழந்தையோ? சார், இது மாதிரி அப்பா பேர் தெரியாத குழந்தைய வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். இந்த குழந்தைய எங்கே தூக்கிட்டு போனீங்கனாலும் இந்த கேள்வியை தவிர்க்கவே முடியாது. ஏன் மேடம், உங்களுக்கு தத்தெடுக்க வேற குழந்தையே கிடைக்கலையா? இந்த குழந்தை வளர வளர உங்களுக்கு தான் சிரமம் அதிகமாகும். ஏன் ஹரி சார், நீங்களாவது சொல்லக்கூடாதா? இல்ல சார், இந்த குழந்தையோட அம்மாவை எங்களுக்கு நல்லா தெரியும். நான் குழந்தை பிறந்ததும் அவங்க இறந்துட்டாங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன் சார், கையில வச்சிருந்து கொடுத்த மாதிரி சொல்றீங்க? கர்ப்பமா இருக்கும்போது கேட்கலையா? ஓகே சார், எனக்கு ஒன்றும் இல்லை. நான் பிறந்த தேதியை போட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருவேன். நாளைக்கு ஸ்கூல்ல சேர்க்கறதுலேருந்து வேலைக்கு போற வரைக்கும் எல்லாமே இந்த குழந்தைக்கு பிரச்சனை தான். நீங்க தான் பார்த்துக்கணும். நீங்க சொன்னதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டேன் சார். இதை ஆன்லைன்ல கூட பார்த்துக்கலாம். இருங்க, பிரிண்ட் எடுத்துட்டு வரேன். பசியோடு வாடும் ஒரு பிள்ளை கண்டு
இந்தாங்க சார். தேங்க்ஸ் சார். வாங்க சார். நான் வரேன். வாங்க வாங்க மேடம். வாங்க தேங்க்ஸ் சார். ஹரி சார், இப்ப பாத்தீங்களா சார், இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், அப்பா பேரு யாருங்கிற கேள்வி இந்த குழந்தைய துரத்திக்கிட்டே இருக்கும்னு. இது நாள் வரைக்கும் அது யாருன்னு தெரியாம இருந்தது. ஆனா இப்ப தெரிஞ்சு போச்சு. அத சொல்லாம இருந்தா இந்த குழந்தைக்கு நம்ம பண்ற பெரிய துரோகம் இல்லையா? மேடம், எனக்கு என்னவோ நீங்க அவசரப்படுற மாதிரி தோணுது. இல்ல சார், இதுதான் சரியான நேரம். அந்த ஆபீசர் சொன்ன மாதிரி போற இடம் எல்லாம் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. நாம அதை தவிர்க்கவே முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன் சார். இப்பவே எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்ல போறேன்.